Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 எக்ஸசைஸ் 12.1ல 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A hemispherical depression is cut out from one face of a cubical wooden block. ஒரு கியூபுங்கிற ஷேப் இருக்கு. ஒரு கியூபுக்கு நமக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? டோட்டலா 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 சைடில் 2 ஷேப்ஸ் 3 டாப் ஒன்று 4 5 பேக் சைடில் ஒன்று 6. ஸோ 6 ஃபேஸ்ல இருந்து 1 ஃபேஸ் ஏதோ ஒரு 1 ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஹெமிஸ்பியர் ஷேப்ல ஹெமிஸ்பியர் உள்ள போகிற மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அப்படி கட் பண்ணி எடுக்கும் போது இங்க கியூபோட சைட்ஸ் இருக்குல்ல, இந்த கியூபோட சைட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம கட் பண்ண முடியும். இதை விட அதிகமா கட் பண்ண முடியாது. ஒன்னு ஈக்குவலா கட் பண்ணலாம், இல்ல அதோட கம்மியா கட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கியூபிக்கல் உடன் பிளாக் இருக்கு. அதுல ஒரு ஃபேஸஸ்ல என்ன பண்றோம், ஹெமிஸ்பியர் உள்ள போற மாதிரி ஒரு ஷேப்பை கட் பண்ணி வெளியே எடுக்க போறோம். கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஷேப்ஸ் இருக்கும்ல, எப்படி இருக்கும்னா கியூபுங்கிற ஷேப்ஸ் தான் இருக்கும். ஆனா டாப் வியூல மட்டும் என்ன இருக்கும், ஹெமிஸ்பியர் வெளியே போன மாதிரி ஒரு சர்க்கிள் எம்டி ஸ்பேஸ் இருக்க போகுது. அதோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த ப்ராப்ளம்ல. ஸோ அதுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம்ல இங்க 2 ஷேப்ஸ் யூஸ் ஆகுது. என்னென்ன ஷேப்ஸ்? கியூபுங்கிற ஷேப் யூஸ் ஆகுது, ஹெமிஸ்பியருங்கிற ஷேப்ஸ் யூஸ் ஆக போகுது. அப்போ 2 ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க கட்டுன்னு வந்ததுனால மைனஸ் பண்ண போறோம். எதை மைனஸ் பண்ண போறோம்? ஹெமிஸ்பியரோட டாப் வியூல என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல. அப்போ சர்க்கிளை நம்ம மைனஸ் பண்ணா போதும். ஸோ இங்க 3 ஃபார்முலாஸ் யூஸ் ஆக போகுது. என்னென்ன ஃபார்முலாஸ்? கியூப், ஹெமிஸ்பியர் ஃபார்முலா அண்ட் கட் அவுட்னால இங்க வெளியே போகுது, சர்க்கிள் ஷேப்ல ஒன்று வெளியே போகுது. ஏன்னா அதோட எண்டு நமக்கு எப்படி இருக்கு, ஹெமிஸ்பியரோட எண்டு வந்து சர்க்கிளா இருக்கு. அதோட பாட்டம் பார்த்தாலே தெரியும் நமக்கு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஆக போகுது. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்னென்னலாம் கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சச் தட் த டயாமீட்டர் எல் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? எல்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் எல். ஸோ கிவன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் diameter of the hemisphere. Diameter of hemisphere is equal to L. So diameter கொடுத்தா இதுல இருந்து நம்ம என்ன find out பண்ணலாம்? Radius find out பண்ணலாம். Radius equal to L by 2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Is equal to edge of the cube. Edge of the cube னா என்னது? Sides தான் என்னன்னு சொல்றோம்? Edge of the cube. So cubeோட ஒவ்வொரு sideஸும் என்னன்னு கொடுத்துட்டாங்க? L. ஆமா, இந்த கியூபோட சைடு அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. சோ எழுதிடலாம். sides of the cube is equal to L. சோ இந்த ரெண்டு தான் நமக்கு கிவன்ல இருக்கு. இதுவரை நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? டயாமீட்டர்ஸ்க்கு ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க, ரேடியஸ்னாலுமே நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த ப்ராப்ளம்ல நமக்கு நம்பர்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் காமனா ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பனா நமக்கு ஃபைனல் ஆன்சரும் என்ன எதுல தான் வரும்? வேரியபிள்ல தான் வரப்போகுது, நம்பர்ல நமக்கு வராது. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதும் போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட்னு ஏன் சொல்லியிருக்காங்க? ஒரு கியூப் வரைஞ்சிருக்கோம், அந்த கியூப்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஹெமிஸ்பியருங்கிற ஷேப்பை கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் அந்த சாலிட் எனக்கு எப்படி இருக்கும், அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லெஃப்ட் சைட்ல நம்ம என்ன எழுத போறோம்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட். என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த கியூப் ஷேப்ல இருந்து ஹெமிஸ்பியர் உள்ள போற மாதிரி ஷேப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஷேப்பை, அதோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஸோ கொஸ்டின்ல கண்டுபிடிக்கிற அந்த வேர்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதலாம் லெஃப்ட் சைட். surface area of remaining ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு? கியூப் ஷேப்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் கியூப்
கியூப் இருக்கு. அடுத்து நமக்கு என்ன ஷேப்ஸ் இருக்கு? ஹெமிஸ்பியர் பிளஸ் ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர் நமக்கு என்ன ஷேப்பு? கர்வ்டு ஷேப்பு. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம். ஹெமிஸ்பியர். ஸோ இந்த ரெண்டு ஷேப்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஷேப்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? ஹெமிஸ்பியர் உள்ள போற மாதிரி கட் பண்ணிருக்கோமா? அந்த கியூப்ல இருந்து நம்ம கட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட டாப் வியூ பாருங்க. இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சரோட டாப் வியூ பார்த்தா ஹெமிஸ்பியர் உள்ள போற மாதிரி நம்ம கட் பண்ணிருக்கோம். ஆனா அதோட டாப் வியூ பார்த்தா நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்பனா ஏரியா ஆஃப் சர்க்கிளை நம்ம மைனஸ் பண்ண போறோம். சர்க்கிள் ஷேப்ல வெளியே போயிருக்கு ஹெமிஸ்பியர் அளவு. ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கியூப் தான். கியூப்ல இருந்து தான் நம்ம கட் பண்றோம். ஸோ ஏரியா ஆஃப் கியூப் எழுதணும். அதோட ஏரியா எவ்வளோ? அடுத்து ஹெமிஸ்பியர் ஷேப் தான் உள்ள போற மாதிரி நம்ம கட் பண்றோம். ஸோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா. அடுத்து ஹெமிஸ்பியர் உள்ள போறதுக்கு என்ன ஷேப்ல நம்ம கட் பண்றோம்? அதுக்கு தான் இந்த டாப் வியூவோட பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த டாப் வியூவோட பிக்சர் பாருங்க, சர்க்கிள் ஷேப் தான். ஸோ அதனால தான் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிளில் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாம். ஏரியா ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்ன? கியூபுக்கு டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ 6 சைட்ஸை நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். ஸ்கொயர் 6a ஸ்கொயர் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது நமக்கு? 2πr ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர். πr ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்க ரெண்டையும் பார்த்தோம்னா லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ்னா நம்ம சைனை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 6a ஸ்கொயர். இங்க நமக்கு டிஃபரண்ட் சைன் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு சப்ராக்ட் 2πr ஸ்கொயர்ல இருந்து ஒரு πr ஸ்கொயரை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் எத்தனை இருக்கும்? ஒரு πr ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெண்டுல எது பெருசு? 2க்கு முன்னாடி பாசிட்டிவ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சைன் போட்டுடலாம். ஸோ 6a ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஸ்கொயர் பிளஸ் πr ஸ்கொயர். 6 ஏவோட ஏனா என்னது? சைட்ஸ். கியூபோட ஒவ்வொரு சைட்ஸும் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? எல்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் பை. ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் முன்னாடி? ஆரோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஆர் ஈக்குவல் டு L/2. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். L/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் மேலே உள்ள நியூமரேட்டருக்கும் உண்டு, டினாமினேட்டருக்கும் உண்டு. ஸோ 6l ஸ்கொயர் பிளஸ் πl ஸ்கொயர் பை 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நமக்கு? 6 4s are 24l ஸ்கொயர் பிளஸ் πl ஸ்கொயர் பை 4. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? இட் இஸ் நாட் அ லைக் டேர்ம். இங்க எல் ஸ்கொயர் இருக்கு, இங்க எல் ஸ்கொயர் இருக்கு. ஆனால் இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? பை இருக்கு. ஸோ காமன் டேர்ம்ஸை மட்டும் நம்ம வெளியே எடுக்க பார்க்கலாம். காமனா நம்ம வெளியே என்ன எடுக்கலாம்? எல் ஸ்கொயர் மட்டும்தான் காமனா இருக்கு. இதை வெளியே எடுத்துடலாம். எல் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன மட்டும் இருக்கும்? 24 மட்டும் இருக்கும். 24 இங்க என்ன சைன் இருக்கு? பிளஸ். பிளஸ் சைன் அப்படியே போட்டுடலாம். எல் ஸ்கொயரை நம்ம வெளியே எடுத்தாச்சு. அப்போ இங்க உள்ள என்ன மட்டும் இருக்கும்? பை மட்டும் இருக்கும். பை. ஸோ கீழே நமக்கு 4 இருக்கு. ஸோ 4 நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் நமக்கு ஆன்சர். ஏன் நமக்கு வந்து ஃபுல்லாக நம்பராக வராமல் நமக்கு வேரியபிள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு கொஷினில் கொடுக்கும் போதே டயாமீட்டரை நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? காமனாக எல்ன்னு கொடுத்துட்டாங்க. அக்யூரேட்டாக அவங்க டயாமீட்டரோட வேல்யூவை நமக்கு கொடுக்கல நம்பர்ஸில். ஸோ அதனால நமக்கு ஃபைனல் ஆன்சரும் என்னவா தான் வரப்போகுது? வேரியபிள் இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் எழுதிடலாம். surface area of remaining solids equal to answer நமக்கு என்னது? L square by 4 24 plus
பை. ஏரியான்னு வந்தா நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ். கொஷின்ல சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு எதுவுமே குடுக்கல. ஸோ, அதனால நம்ம எழுதாம விட்டுறக்கூடாது. ஏரியான்னு வந்ததுனால நம்ம எப்படி எழுதிருவோம்? ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதி ப்ராப்ளம நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ, இந்த ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கியூப் ஷேப் இருக்கு. அந்த கியூப் ஷேப்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு ஃபேஸ்ல ஹெமிஸ்பியர் உள்ள போற மாரி கட் பண்ணி வெளிய எடுத்திருக்கோம். கட் பண்ணி வெளிய எடுத்ததுக்கப்புறம், ரிமைனிங் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு? கியூப்ங்கிற ஷேப் இருக்கு, ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்கு. ஹெமிஸ்பியர் உள்ள போற மாரின்னா, அதோட டாப் வியூ பார்த்தோம்னா என்ன சர்க்கிள் மாரி இருக்கு. ஸோ மைனஸ் பண்றோம். எத? ஏரியா ஆஃப் சர்க்கிள மைனஸ் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிருங்க. டிரா பண்ணிருங்க. ஸோ இந்த பிக்சர் ஃபுல்லா அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா டாப் வியூ தெரியுதுங்களா? நீங்க எக்ஸாம்ல எழுத போகும்போது ஜஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு, சொல்யூஷன் எழுதிட்டு, என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம்னு எழுதிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி, ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். இதோட நமக்கு ப்ராப்ளம் ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.